வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்கள் தலையில் விழுந்த இடி. சமீபத்தில் சட்டசபையில் முதல்வர் விஜய் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்ற பெயரில் அப்பாவை காணோம் என்று சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட உச்சகட்ட அவமானமாக திமுக கட்சியினர் பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக தன்னுடைய கணவருக்கு நேர்ந்த இந்த அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து தீருவேன் என துர்கா ஸ்டாலின் சபதம் எடுத்திருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் ஸ்டாலின் வீட்டுக்கு செல்லும் திமுக மூத்த தலைவர்களிடம் தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் துர்கா ஸ்டாலின், என்ன செய்வீர்களோ தெரியாது, என் கணவர் மீண்டும் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்களாம். இந்த நிலையில் விஜய் சட்டசபையில் சொன்ன அப்பாவின் குட்டி கதை, இடைத்தேர்தல் மு.க.ஸ்டாலினை நீக்க வைப்பதற்கான எந்த ஒரு ஐடியாவும் ஸ்டாலின் குடும்பத்தினரிடம் இல்லையாம். ஆனால் முதல்வர் விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரியால் தன் கணவருக்கு நேர்ந்த இந்த அவமானத்திற்கு பின்பு தன்னுடைய கணவரை இடைத்தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்து சட்டசபைக்குள்ளே அனுப்பி முதல்வர் விஜய்க்கு தன்னுடைய கணவரின் பவர் என்ன என்பதை காண்பிப்பேன் என நேரடியாக துர்கா ஸ்டாலின் களம் இறங்கிட்டாங்களாம். அந்த வகையில் கடந்த சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதி நன்றாக இருக்கிறது என்று சேகர்பாபு பேச்சை கேட்டு கணவரை இறக்கி தோல்வியை தழுவியது போல இல்லாமல் நேரடியாக ஒவ்வொரு தொகுதியாக ஆய்வில் ஈடுபடுறாராம் துர்கா ஸ்டாலின். அந்த வகையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கணவர் ஸ்டாலினை போட்டியிட செய்யலாமா என்ற ஆய்வில் அவர் அப்படி போட்டியிட்டால் மீண்டும் தோல்வியை தான் தழுவுவார், இங்கே தாவேகா நிச்சயம் வெற்றி பெறும் என்று ஆய்வு ரிப்போர்ட் சென்றிருக்கு. அதே போன்று அதிமுகவினர் ராஜினாமா செய்த தொகுதிகளிலும் ஆய்வு செய்ததில் அங்கே திமுகவிற்கு துளி அளவு கூட வெற்றி வாய்ப்பு இல்லை என்கின்ற ரிப்போர்ட் தான் சென்றிருக்கு. இந்நிலையில் மீண்டும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்டு தோல்வியை தழுவினா தற்போது ஏற்பட்ட அவமானத்தை விட அது இன்னும் படு கேவலமாகிவிடும். மேலும் அடுத்து ஸ்டாலினின் அரசியல் செல்வாக்கும் மிக பெரும் அளவில் சரிவை சந்தித்துவிடும் என்பதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மீண்டும் தன்னுடைய தந்தையை இடைத்தேர்தலில் போட்டியிட வைப்ப விருப்பம் இல்லை என சொல்லப்படுது. அதே நேரத்தில் தற்போது சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் செய்து வரும் நிலையில் தந்தை உள்ளே வந்துவிட்டால் நாம் டம்மி ஆகிவிடுவோமோ என்கின்ற அச்சம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி ஒரு சூழலில் திருவாரூரில் திமுகவை எம்எல்ஏவான பூண்டி கலைவாணரை ராஜினாமா செய்ய வைத்து அங்கே இடைத்தேர்தலில் ஸ்டாலினை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் குடும்பத்தினர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் குடும்பத்தோடு திருவாரூர் சென்ற ஸ்டாலின் குடும்பத்தினர் அங்கே கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் இடைத்தேர்தலில் கணவர் ஸ்டாலினை வெற்றி பெற வைத்து முதல்வர் விஜய் கண் முன்னே சட்டமன்றத்தில் என்னுடைய கணவர் அமர்த்துவேன் என துர்கா ஸ்டாலின் சபதம் நிறைவேறுமா என்பதை திருவாரூர் தொகுதி மக்கள் கைவசம்தான் இருக்கிறது என தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது.